நேயர்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாளும் ஒரு திருக்கோவிலை பார்த்து கொண்டு வருகிறோம். பரிகாரத்திற்காக என்றில்லாமல் இறைபக்திக்காக ஆலயம் செல்வதே நல்லது. அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. எங்கும் நிறைந்த இறைவன் பக்தர்களுக்காக உருவ வழிபாட்டில் எழுந்தருளி காட்சியளிக்கும் இடமே கோவில். அந்த வகையில் இனி இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் என்ன ஆலயம், என்ன சிறப்பு என்பதை காணலாம். எத்தனையோ திருக்கோயில்கள் பிரசித்தி பெற்ற வைணவ தலங்களாக விளங்குகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பல வைணவ தலங்களில் பிரசித்தி பெற்ற திருத்தலமே இந்த வீரராகவ பெருமாள் திருக்கோயில். திருநெல்வேலி ஜங்ஷன் பேருந்து நிலையத்திற்கு மேற்புறம் தொடர்வண்டி பாதையை ஒட்டி அமைந்திருக்கும் இந்த வீரராகவ பெருமாள் திருக்கோயில் மிக பழமையானது என்று தலப்புராணம் தெரிவிக்கிறது. மூலவராக வரதராஜ பெருமாள், வீரராகவ பெருமாள் என்ற திருநாமத்துடனும், உற்சவர் வரதராஜ பெருமாள் என்ற திருநாமத்துடனும், தாயார் வேதவல்லி தாயார் என்ற திருநாமத்துடனும் அருள் புரிகின்றனர். வைகாசி ஆகமம்படி நிலைநிறுத்தப்பட்டுள்ள இந்த வரதராஜ பெருமாள் திருக்கோயில் கிருஷ்ணவர்மா காலத்தில் கட்டப்பட்டது. ஒரு காலத்தில் கிருஷ்ணவர்மா இப்பகுதியை ஆண்டு வந்தார். அவரது தலைநகரமாக திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதி விளங்கியது. வரதராஜ பெருமாளின் தீவிர பக்தரான மன்னர் கிருஷ்ணவர்மா ராம நாமத்தை விடாமல் ஜெபிக்கும் பழக்கத்தை உடையவர். ஒரு நாள் கிருஷ்ணவர்மாவின் பக்திக்கு இறங்கி வீரராகவ பெருமாளாக திருமால் காட்சியளித்து அருள் புரிந்தார். மகிழ்வுற்ற கிருஷ்ணவர்மா நன்றியின் வெளிப்பாடாக வீரராகவ பெருமாளுக்கு இந்த திருக்கோயிலை கட்டினார். அதன் பிறகு இப்பகுதி வீரராகவபுரம் என்ற பெயர் பெற்றது. இன்றும் அந்த பெயரிலேயே இந்த ஊர் அழைக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு இத்திருத்தலத்தின் தல பெருமையை தாமிரபரணி மகாத்மியம் என்ற நூலின் 16, 17வது அத்தியாயங்கள் விவரிக்கின்றது. வீரராகவ பெருமாள் என்று அழைக்கப்படுகிற வரதராஜ பெருமாள் திருக்கோயிலுக்கு எதிரிலேயே வீரராகவ தீர்த்த கட்டம் உள்ளது. வானமாமலை மடத்திற்கு முதல் மரியாதை இத்திருக்கோயிலில் தரப்படுகிறது.
சுதர்சனர் யோக நரசிம்மர் சன்னதிக்கு பின் எழுந்தருளி இருக்கிறார். இது தவிர கருடாழ்வார், கிருஷ்ணர், விக்சேனர், ஆதிசேடன் மற்றும் ஆழ்வார்களும் இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கிறார்கள். இத்திருக்கோவிலின் மேலும் பல அரிய தகவல்களை இந்த பகுதியில் காணலாம். வேதவள்ளி தாயாருக்கு தனி சன்னதியும், பெருந்தேவி தாயாருக்கு தனி சன்னதியும் வருகிற பக்தர்களுக்கு அருள் நிலையங்களாக விளங்குகிறது. விஸ்வரூபம், காலசந்தி, உச்சி காலம், சாயரட்சை, திருவிசாகம் என 5 கால பூஜைகள் நாள் தவறாமல் நடைபெற்று வரும் இந்த வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் சித்திரை மாதங்களில் 10 நாட்கள் பிரமோற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. சுவாமி வீரராகவன் வீரராகுபுர க்ஷேத்திரம். இந்த திருநெல்வேலிக்கு வீரராகுபுர க்ஷேத்திரம் என்ற திருநாமம். கிருஷ்ணவர்மாங்கிற ராஜாவுக்கு பெருமாள் பிரத்யக்ஷம். அந்த காலகட்டங்களில் இந்த பக்கங்களில் கேரளத்து தேசத்து ராஜாக்கள் ஆண்ட காலகட்டம். திருவிதாங்கூர் தேவசம்போடோடு இருந்த காலகட்டங்களில் கிருஷ்ணவர்மாங்கிற ராஜாவுக்கு மகாவிஷ்ணு பிரத்யக்ஷம். கிருஷ்ணவர்மாங்கிற ராஜா சதா சர்வகாலம் விஷ்ணு ஆராதனம், விஷ்ணு பூஜை புனஸ்காரங்கள் இருக்கும் பொழுதும் பக்கத்து தேசத்து ராஜா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் படையெடுத்து வரும்பொழுதும் ராஜா கிருஷ்ணவர்மா தாமிரபரணி நதிக்கரையில் இருந்து பெருமாளை தியானம் பண்ணிட்டு ராமகிருஷ்ணாட்சர மந்திரம் சொல்லி தியானம் பண்ணின்றதுனால அந்த மகாவிஷ்ணு தன்னுடைய பரிவாரங்களோட அந்த காரியத்தை ஜெயம் பண்ணி கொடுத்ததுனால இந்த தாமிரபரணி நதிக்கரையில் வீரராகுபுர பெருமாளை நிர்மாணம் பண்ணார். அதனால இந்த ஊருக்கு, இந்த திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு வீரராகுபுர க்ஷேத்திரம்னு பேரு. மூலவர் நின்ற திருக்கோலம் வீரராகவன், ஸ்ரீதேவி பூமிதேவி சாலக்கிராமமால் சாதிச்சொன்றிருக்கார். திருவடியில விகனசாச்சாரியன் எழுந்தருளியிருக்கிறார். ஆவணி மாதம் பவித்ரோத்சவம், புரட்டாசி மாதம் கருடோத்சவம், ஐப்பசி மாதம் டோலோத்சவம், கார்த்திகை மாதம் தீபோத்சவம், மார்கழி மாதம் வைகுண்டம் சொல்லக்கூடிய அத்தியன உற்சவம், பங்குனி மாதம் ராமநவமி உற்சவம், இப்படி எல்லா வகையான உற்சவங்களும் பெருமாள் கண்ட்ரோல பண்ணிக்கின்றார். ரொம்ப விசேஷமான பெருமாள் சுவாமி வரதராஜன் உற்சவர். உற்சவங்கள்ல ரொம்ப பரிமளிக்கக்கூடிய பெருமாள், ரொம்ப பிரார்த்தனையான பெருமாள். இந்த சன்னதியில் வழிபடக்கூடிய அத்தனை ஜனங்களுக்கும் காரியங்கள் நிறைவேற்றி கொடுத்த பெருமாள். புதன்கிழமை தோறும் புதனுக்கு அதிபதி மகாவிஷ்ணு புதன்கிழமை தோறும் பெருமாளை வந்து வழிபடக்கூடிய வாழ்க்கை கல்யாண காரியங்களும். இங்க சக்கரத்தாழ்வார் சன்னதி ரொம்ப விசேஷம். அவருக்கும் புதன்கிழமை அர்ச்சனை பண்ணக்கூடிய சேவார்த்திகளுக்கு பரிபூர்ணமான அனுகூலம் கொடுத்திருக்கிறார். வெள்ளிக்கிழமை தோறும் தாயார் சன்னதி மகாலட்சுமி வேதவள்ளி தாயாருக்கு தாயார் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பண்ணக்கூடியனால சகல கல்யாண அனுகிரகங்களும் பண்ணி கொடுக்கிறார். இங்க ஆஞ்சநேயர் சன்னதி ரொம்ப விசேஷம். கருணாமூர்த்தி மார்கழி மாதம் 10 நாள் லட்சார்த்தனை உற்சவம் மகா உற்சவம் நடக்கும் பெருமாள் ஆஞ்சநேயருக்கு.
ஆஞ்சநேயர் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய அசாத்திய சாதக சுவாமி. அந்த சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணக்கூடிய வாழ்க்கு ஆஞ்சநேயர் பரிபூர்ணமான அனுகிரகம் செய்து கொடுக்கிறார். வெண்ணெய் களபம், வடைமாலை, வெத்தலைமாலை அத்தனை பிரார்த்தனையும் ஆஞ்சநேயர் ஏற்றுக்கொள்கிறார். வதியாயன உற்சவம் 21 நாட்கள் நடைபெறும் இத்திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசி திருநாள் சிறப்பாக நடைபெறுகிறது. அனுமன் ஜெயந்தி, ஆழ்வார் திருநட்சத்திர திருவிழாக்கள் என விழாமயமாக விளங்கும் இந்த வரதராஜ பெருமாள் என்ற வீரராகவ பெருமாள் திருக்கோயிலுக்கு வந்து சேவித்தால் நினைத்தது நடக்கும் என்று அடியவர்கள் கூறுகிறார்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழில் எண்ணிலடங்கா பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இசை சிறப்பும் கருத்து சிறப்பும் வாய்ந்தவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன சிறப்பு என்பதை காணலாம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய கந்தர் அனுபூதி பாடல் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து என்னும் பாடல் இன்று இங்கே விளக்கம் பெறுகின்றது. இறைவனுக்கு பல பல திருநாமங்கள். அந்த அவ்வளவு திருநாமங்களையும் முழுமையாக நம்மால் உணர்ந்து கொள்ளவோ அதனுடைய பொருளை அறிந்து கொள்ளவோ முடிகின்ற நிகழ்ச்சியாது. இருந்தாலும் அவனுடைய திருநாமங்களில் ஒரு சிலவற்றையாவது நாம் பொருளுடன் உணர்ந்து நாம் சொன்னால் நலம் பெறலாம் என்பதற்காகவே அவனுடைய திருநாமங்களை வகுத்தும் பகுத்தும் தொகுத்தும் கொடுத்தார்கள் நமது முன்னோர்கள். அருணகிரிநாதர் இங்கும் நமக்கு அந்த பாடத்தைத்தான் சொல்கின்றார். பாடல் 2 பகுதியாக விளக்கம் பெறப் போகின்றது. அதில் அவனுடைய நாமங்கள் முதல் பகுதியாகவும், பிற்பாடு இறைவனுடைய வடிவங்கள் எண் குணத்தவன் என்போம். கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை என்று சொல்கின்றோம் அல்லவா திருக்குறளில். அந்த எண் குணம் என்பது என்ன என்பது 2வது பகுதியாகவும் இங்கே விளக்கம் பெறப்போகின்றது. பாடலை பார்த்துவிட்டு விளக்கத்திற்கு போகலாம். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து, முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய். பொறுப்புங்கவரும் புவியும் பரவும், பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே. சுவாமியை எடுத்தவுடனேயே அருணகிரிநாதர் என்ன கேட்கின்றார் பாருங்கள். முருகா 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 என்கின்றார். முருகன் என்கின்ற வார்த்தைக்கு முருகு என்றால் அழகு என்பது பொருள், முருகன் என்றால் அழகன் என்பது பொருள். பாடல் கேட்டிருப்போமே. அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளல்லி உலகிலே. பாடல் எல்லோருக்கும் தெரிந்தது. அதைத்தான் பாடலின் தொடக்கத்திலேயே இங்கே கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் சொல்கின்றார், நீ அழகன். அடுத்த வார்த்தை குமரன் என்று ஒரு வார்த்தையை சொல்கின்றார் இறைவனுடைய திருநாமமாக. குமரன் என்கின்ற வார்த்தைக்கு பொருள் தன்னுடைய அழகால் மன்மதனை இகழ்ந்தவன் என்பது பொருள். எளிமையான விளக்கம். நம்ம வீட்டில் நம்ம குழந்தை 70 மார்க் எடுத்திருக்கிறான். பக்கத்து வீட்டு பிள்ளை
95 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறான். உடனே என்ன, அவன் 95 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறான், நீ 70 தான். அப்பா அது அடுத்த தடவை அந்த பையன் பரீட்சைக்கு போகும்போது அவன் காலை ஒடிச்சிரு. என்ன ஐயா முறை தெரிகின்றதா? பொறாமை போட்டி வந்து விடுகின்றதே. அந்த குழந்தையை வெல்ல வேண்டுமென்றால் 95 இல்லை, நாம் 96, 98 அப்படி எடுத்தால் அது தானே கீழே போய் விடுகின்றது. ஒரு கோடு அதை அழிக்கக்கூடாது, அழிக்காமல் அதை சின்னதாக செய்ய வேண்டுமென்றால் பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டை போடுகின்றோமே, தெரிந்தது தானே எல்லோருக்கும் இது. அதுபோல முருகப்பெருமான் தன்னுடைய அழகால், குணங்களால் என்பது பாடலின் பிற்பகுதியில் வரும், தன்னுடைய அழகால் மன்மதனே இகழ்ந்தவன். முருகனை பார்த்து மன்மதனே வெட்கப்பட்டானாம். மூன்றாவது குகன். குகன் என்கின்ற வார்த்தைக்கு உள்ள குகையில் எழுந்தருள் இருப்பவன் என்பது பொருள். அழகனே, தன்னுடைய அழகால் மன்மதனை இகழ்ந்தவனே. குணங்களால் என்றால் மன்மதன் எல்லோருக்கும் அம்புகளை செலுத்தி மையல் ஊட்டுபவன். ஆனால் முருகப்பெருமானோ தன்னுடைய வேலாயுதத்தால் அந்த ஏற்கனவே துயரப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, மையல் வலைப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜீவன்களை வெளியில் கொண்டு வந்து அருள் செய்யக்கூடியவன். அப்படிப்பட்ட முருகப்பெருமானே, உள்ள குகையில் எழுந்தருளி இருப்பவனே என்றெல்லாம் சொல்லி இந்த உள்ளம் முருக வேண்டும். முருகன், குமரன், குகன் என்று மொழிந்து என்றால் இயம்பினான் என்று ஒரு வார்த்தை நமக்கு தெரியும். இயம்பினான் என்றால் செய், அப்படி ஓங்கி ஒலித்து சொல்வது. கூறினான் என்றால் அப்படி கூறுபடுத்தி விரித்து சொல்லுவது. இந்த இடத்தில் மொழிந்தான் என்றால், குகன் என்று மொழிந்து என்றால் இனிமையாக சொல்லுவது அவனுடைய திருநாமங்களை. அப்படி உன்னுடைய திருநாமங்களை இனிமையாக சொல்லி நல்ல உணர்வை அடைய வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வை எனக்கு என்று அருள்வாய் முருகா, எனக்கு என்று நீ அருள் புரிவாய் என்று இது ஒரு கேள்வி. அவ்வாறும் பொருள் கொள்ளலாம். இப்பொழுது இதையே விடையாகவும் கொள்ளலாம். முருகன், குமரன், குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர் என்று அருள்வாய். என்னை உருக வைத்து, உன்னுடைய திருநாமங்களை சொல்லி உருக வைத்து உணர் என்று சொல்லக்கூடிய நிலையை நீ அருள்வாய். உணர் என்று அருள்வாய். ஒரு கேள்வி, உணர் என்று அருள்வாய். இதை ஞானியார் சுவாமிகள்னு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாபெரும் தமிழ் அறிஞர், ஞானி, மகான் இருந்தார். அவர் சொல்லுவார், திருப்போரூர் சிதம்பரம் சுவாமிகள் திருப்போரூர் சந்நிதி முறை என்றே ஒரு தமிழ் பொக்கிஷம் நூல் உண்டு. அதில் திருப்போரூரா என்று நான் ஈடறுவேன், திருப்போரூரில் எழுந்தருள் இருக்கக்கூடிய முருகப்பெருமானே என்றைக்கு நான் ஈடறுவேன், திருப்போரூர் முருகா என்று ஈடறுவேன். திருப்போரூர் முருகா என்று உன்னுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே நான் ஈடேறி விடுவேன் என்று மற்றொரு பொருளும் அந்த ஞானியார் சுவாமிகள் சொல்லுவார். அதே போல முருகா, குமரா, குகா என்று சொல்லி உருகி உணரக்கூடிய நிலையை நீ எனக்கு அருள்வாய் என்பது எனக்கு தெரியும் என்று அவ்வாறும் பொருள் கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த முருகன் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்து அருளி, முருகா, குமரா, உள்ள குகையில் எழுந்து அருள் இருப்பவனே, உள்ளம் உருகும்படியாக செய்பவனே என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வினை தந்து எல்லா விதமான மங்களங்களையும் அருளுமாறு வேண்டுவோம். அவனும் அருளுவான். சரி நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்கள் மனதை மகிழ்விக்கும் வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.